இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு. வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்படல சட்டசபையில். எப்படி பார்க்குறீங்க? அயோக்கியத்தனத்தின் உச்சமாக பார்க்கிறேன். ஜெய் ஹிந்த்னு ஒருத்தர் சொல்லிட்டானா அவன் உணர்ச்சி பூர்வமாக எழுச்சி நிற்பான் அந்த ராணுவ வீரன். ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாம் வரக்கூடாது என்பது திமுகவின் ஒற்றை அஜெண்டா. அதை அப்படியே முதல்வர் ஜோசப் அவர்கள் பயன்படுத்துகிறார். ஆளுநர் எடுக்கக்கூடிய இதை போல முடிவுக்கும் பிஜேபி என்கின்ற மாபெரும் இயக்கத்தினுடைய கொள்கை முடிவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆளுநர் தகராறு வேணான்ட்டு போகிறார். நீ புரட்டகால கடைப்பிடிக்கல, நீ துமுறா நடப்ப. ஆளுநர்கள் மற்றும் ஜனாதிபதிகள் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இன்றைய சூழ்நிலைக்கு டிவி கேட்ட ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இல்லை. ஒரு கிடைச்ச ராஜ்யசபாவையும் காங்கிரஸுக்கு பிச்சை போட்டாச்சு. ராஜ்யசபாலையும் உறுப்பினர் இல்லை, லோக்சபாலையும் உறுப்பினர் இல்லை. எங்களுக்கு டிவிக்கு தேவை, எங்களுக்கு எதுக்குது? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருப்பதா சொல்லி வள்ளுவர் கோட்டத்தில் 10 மணிக்கு மிகப்பெரிய போராட்டத்தை மாநில தலைவர் அறிவுறுத்தல்படி பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறது. நாங்கள் இது டிவி கேரஸுக்கு எதிராகவா திமுகவுக்கு எதிராகவா? டிவி கேரஸுக்கு எதிராக தானே போராடுறோம். நாங்கள் தாவேகாவை கடுமையாக எதிர்த்து தான் இங்கு களமாடும். முதல்வர் ஜோசப்பை வச்சு செய்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்காகவும் கொள்கையாகவும் நாங்கள் செயல்படுறோம். ஆளுநர் செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக தாவேகா அரசு என்பது திமுக அரசினுடைய 2.0 அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படி இல்லை என்று நீ தெளிவாக ஒரு முடிவு எடுத்துனா கோர்ட்டு கண்டிச்சும் அருண் ஐபிஎஸ் இன்னும் பதவியில் வச்சிருக்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பிஜேபியின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஐயா ரவி அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். 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 இப்போது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது குறிப்பிட்டு பேசப்படும்னா வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்படல சட்டசபையில். எப்படி பார்க்குறீங்க? அயோக்கியத்தனத்தின் உச்சமாக பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தத்திற்கும் திருமாவளவன் அழுத்தத்திற்கும் திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று வந்த 12 எம்எல்ஏக்களின் அழுத்தத்திற்காக, அந்த எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும் என்பதற்காக இந்திய தேசத்திற்கு விரோதமாக முதல்வர் ஜோசப் விஜயனுடைய அரசாங்கம் செயல்படுவதாக நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். வந்தே மாதரம் பாடல் சுதந்திர போராட்டத்தை கலந்து கொண்ட வீரர்களுக்கு உத்வேகம் கொடுப்பதற்காக பாடப்பட்ட பாடல் வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்னு ஒருத்தர் சொல்லிட்டானா அவன் உணர்ச்சி பூர்வமாக எழுச்சி நிற்பான் அந்த ராணுவ வீரன், அந்த சுதந்திர போராட்ட தியாகி. ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாம் வரக்கூடாது என்பது திமுகவின் ஒற்றை அஜெண்டா. அதை அப்படியே முதல்வர் ஜோசப் அவர்கள் பயன்படுத்துகிறார். இதை ஆளுநர் சண்டை போடுறதுக்கு விரும்பலை அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லாட்டி அவர் ஒன்றிய அரசுன்னு படிக்க மாட்டார், அறிக்கையில் விசில் புரட்சின்னு படிக்க மாட்டார். இதெல்லாம் நான் படிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். ஆர்.என். ரவியாக இருந்தால் அதை செய்திருப்பார். இந்த சங்கடம் வேண்டான்னு நினச்சி ஆளுநர் எழுதி கொடுத்ததை வாந்தி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நான் பார்க்குறேன். ஒரு சமாதானமான முறையில் இந்த போகட்டும்னு தனி ஆளுநர் இந்த மாநிலத்திற்குன்னு நியமிக்கப்படும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிறதுனால 2 மாநிலத்திலும் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறதுனால ஒரு கான்ட்ராவர்சியில் சிக்க வேண்டான்னு ஆளுநர் வாந்தி எடுத்துகிட்டு போயிருக்காரு. இல்லை அதே ஆளுநர் கேரளாவில் இது புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சுமூகமான சூழலை கடைபிடிக்கும் போது டிவிகேக்கும் பிஜேபிக்கும் இடையில் ஒரு சுமூகமான சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க. டிவிகேவோட சுகமான சூழ்நிலையை பிஜேபி என்றுமே கையில் எடுக்காது. தற்பொழுது எங்களுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, முப்பாட்ட எதிரி, எல்லா எதிரியும் திமுகவும் தாவேகாவும் தான். அது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆளுநர் எடுக்கக்கூடிய இதை போல முடிவுக்கும் பிஜேபி என்கின்ற மாபெரும் இயக்கத்தினுடைய கொள்கை முடிவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆளுநர் தகராறு வேணான்ட்டு போகிறார். நீ புரட்டகால கடைப்பிடிக்கல, நீ துமுறா நடப்ப. ஆளுநர்கள் மற்றும் ஜனாதிபதிகள் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும். விழா துவக்கத்திலும் விழா இறுதியிலும் ஜனகணமன தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். அப்படி என்று நியதி உள்ளது. இந்த நியதியை கடைபிடிக்க தவறியவர்களை யாராக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும் அவர்கள் தேச விரோதிகள்னு நான் குற்றம் சாட்டுறேன். ஒரு வந்தே மாதரம் பாடலை நான் என் சட்டசபையில் பாட அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஒரு தேச விரோதி, இந்திய தேசத்தினுடைய விரோதி. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதே இது ஆளுநருக்கும் பொருந்தும் தான். ஆளுநர் இதை செஞ்சாதான் நான் வருவேன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி ரசாபசமாகி ஆளுநரை குறை சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை. ஒரு திருவள்ளுவர் ஃபோட்டோ வச்சார், காவி உடையில் வச்சார். எவ்வளோ குதிச்சானுங்க. வைகோ போய் கவர்னர் ஆஃபீஸ் வாசலில் போய் போராடுறாரு.
ஆனால் வைகோ வந்து யாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட இயக்கத்தில் சேர்ந்த அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அவரது டேபிளில் இருக்கிறது திருவள்ளுவர் ஃபோட்டோ. அந்த திருவள்ளுவர் ஃபோட்டோவில் திருவள்ளுவர் ருத்ராஜம் அணிந்திருக்கிறார், நெத்தி நிறைய பட்டையுடன் இருக்கிறார், பூணூல் அணிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஃபோட்டோவை நீங்கள் மாற்றிவிட்டு நாங்கள் மாற்றிவிட்டோம் போய் நீங்கள் போராடுறீங்க. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதால் இதை நம்ம கான்ட்ராவர்சி பண்ணிக்க வேண்டாம் என்று ஆளுநர் கடந்து சென்றிருக்கலாம் என்று நம்புகிறேனே ஒழிய இது வந்து ஒரு ஒரு கூட்டணிக்காகவோ இல்லை ஒரு தயவுக்காக டிவிகே தயவு எங்களுக்கு எதுக்கு? இன்றைய சூழ்நிலைக்கு டிவி கேட்ட ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இல்லை. ஒரு கிடைச்ச ராஜ்யசபாவையும் காங்கிரஸுக்கு பிச்சை போட்டாச்சு. ராஜ்யசபாலையும் உறுப்பினர் இல்லை, லோக்சபாலையும் உறுப்பினர் இல்லை. எங்களுக்கு காங்கிரஸ் டிவிகே தயவு எங்களுக்கு எதுக்குது? பிஜேபிக்கு எதுக்கு? மாநில உரிமைகளுக்காக இந்த இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறோம் சார். ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் சிறுமிகள் மீது பாலியல் தொந்தரவு வழக்குகள் வகிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருப்பதாக சொல்லி வள்ளுவர் கோட்டத்தில் 10 மணிக்கு மிகப்பெரிய போராட்டத்தை மாநில தலைவர் அறிவுறுத்தலின்படி பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறது. நாங்கள் இது வந்து டிவிகே அரசுக்கு எதிராகவா திமுகவுக்கு எதிராகவா? டிவிகே அரசுக்கு எதிராக தானே போராடுறோம். நாங்கள் தாவேக்காவை கடுமையாக எதிர்த்து தான் இங்கு களமாடுவோம். எங்களுக்கு எம்எல்ஏ வரணும், எம்பி வரணும், நாங்கள் இங்கே அமைச்சராகணும் அப்படி என்பதை விட இந்த நாடு முக்கியம், இந்த நாட்டு பண்பாடு முக்கியம், இந்த நாட்டினுடைய சித்தாந்தம் முக்கியம். அப்படி என்பதை நோக்கி தான் எங்களது பயணம் இருக்கும். அதற்கெல்லாம் எதிரானவர் முதல்வர் ஜோசப். ஸோ முதல்வர் ஜோசப்பை வச்சு செய்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்காகவும் கொள்கையாகவும் நாங்கள் செயல்படுறோம். ஆளுநர் செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக நான் கருதலை. ஆளுநர் எடுத்த முடிவு என்பது அவர் தனிப்பட்ட முறையில் நம்ம கான்ட்ராவர்சியில் சிக்கிக்கணும். நம்ம முழுநேர ஆளுநராக தமிழ்நாட்டில் இல்லை, முழுநேர ஆளுநராக நம்ம வந்து கேரளாவில் தான் இருக்கோம். அங்கே நம்ம புரோட்டோகால் படி போவோம், இங்கே நம்ம வந்து பொறுப்பாளுநராக தான் இருக்கோம். பொறுப்பாளுநராக இருக்கிற இடத்துல நம்ம தகராறு பண்ண வேண்டாம்னு முடிவெடுத்துருக்கலாம். அவங்கள சொல்லி புரிய வைக்க முடியாது, எல்லாம் தற்கூரி கூட்டம். நேற்று வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் எடுத்துருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய அரசு பதவிகளுக்கு வந்துட்டாங்க. இவங்கள்ட்ட போய் போராட முடியாது அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த கற்பழிவு விஷயத்துக்கு இன்றைக்கி ஒரு போராட்டம் நடத்துனீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பாலியல் வன்கொடுமை எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதே போராட்டத்தை வந்து இன்றைக்கி திமுக வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களே எடுத்து அவங்களே செஞ்சுக்கிற போராட்டம். நீ விட்டு சென்றதனுடைய தொடர்ச்சி தானே அது. நீ சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாமல் விட்டு சென்றதனுடைய தொடர்ச்சியை தான் தாவேக்கா கண்டினியூ பண்ணுறாங்க. நான் திரும்ப திரும்ப உங்கள் இன்டர்வியூவில் உங்கள் சேனலே சொல்லியிருக்கேன். தாவேக்கா அரசு என்பது திமுக அரசினுடைய 2.0 அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்படி இல்லை என்று நீ தெளிவாக ஒரு முடிவு எடுத்துனா கோர்ட்டு கண்டிச்சும் அருண் ஐபிஎஸ் ஏன் இன்னும் பதவியில் வச்சுருக்கேன்? அருண் ஐபிஎஸ் வந்து கோர்ட்டு கண்டிச்சிருச்சு இல்லை, எப்படி அவருக்கு இப்போ பதவி கொடுத்தீங்கன்னு கேட்டுடுச்சு உங்கள் அரசாங்கத்தை பார்த்து. அதை மீறி நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஸோ திமுக அரசினுடைய 2.0 தான் தாவேக்கா அரசு. இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஒரு விஷயம் நேற்று மாரிதாஸ் உடைச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 4 நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. தொழில்துறை அமைச்சர் திரு கீர்த்தனா அவர்கள், மாண்புமிகு கீர்த்தனா அவர்கள் கூட இருக்கக்கூடிய 2 நபர்கள், அவர்களுக்கு தமிழே தெரியாது. அவர்கள் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட தெலுங்கு பேசக்கூடியவர்கள். புரோட்டோகாலை மீறி இவர்கள் இருவரோடையும் கீர்த்தனா ட்ராவல் பண்ணுறாரு. அதை தான் நான் ட்விட்டரில் பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு மாரிதாஸ் சொல்கிறார். நான் போட்ட ஃபோட்டோ வந்து ஏஐ ஃபோட்டோ. அதை நான் அந்த ஏஐ ஃபோட்டோவை உருவாக்கி ஒருத்தன் சமூக ஊடகங்களில் போட்டிருந்தானே, அதை எடுத்து நான் ரீட்வீட் தான் போட்டேன். அந்த ஒரு அடையாளத்துக்காக இந்த நபர் தான் இந்த அம்மாவோட ட்ராவலர் இருக்கான்னு அடையாளப்படுத்துக்காக அந்த ஃபோட்டோவை நான் பயன்படுத்தினேன். அந்த ஃபோட்டோவை உருவாக்கணும் யாருன்னு போய் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறார். அந்த கீர்த்தனா அவர்கள் ஒரு ஏர்ஃபேஸில் விமானம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று தமிழ்நாட்டுக்கு வர்றதா சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிந்த பிறகு கடைசி நிமிடத்தில் ஆந்திராவுக்கு சென்று விட்டது. கிட்டத்தட்ட 40,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே படிக்கக்கூடிய பிசிஸ் படிக்கக்கூடிய பையன், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய பையன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய, மெக்கட்ரானிக் படிக்கக்கூடிய பையன், இங்கே உள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களுக்கு அங்கே மிகப்பெரிய அந்த நிறுவனம் இங்கே வந்திருந்தால் வாய்ப்புகள் உருவாகிருக்கும். அவங்க தானே ரீல்ஸ் போட்டு வந்து முதலீடு இழுத்துட்டு இருந்தாங்க. ரீல்ஸ் போட்டு எல்லா வசதியும் பண்ணி வாங்கோ பஸ்ஸில் வருவோம்ல, ஹைவேஸில் பச்சை லைட்டு வாங்கன்னு கூப்பிடுவாங்களா, அதுபோல் வாங்கோன்னா எல்லோரும் வந்துடுவாங்களா? ஹோட்டல் வாசல்ன்ட்டு சாப்பிடுவாங்க கூப்பிட்டு அதுபோல் முதலீடுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்துடுவாங்களா? வந்த முதலீடு ஓடி போச்சு. ஏதோ அரசினுடைய ரகசியம் கசிந்து, அந்த கசிந்த ரகசியத்தின் அடிப்படையில் அதை நாங்கள் சீர் செய்து தருகிறோம், சரி செய்து தரும் ஆந்திர தொழில்துறை அமைச்சர் கூப்பிட்டதன் காரணமாக
இந்த நிறுவனங்கள் அங்கே போய் அடிடாஸ் ஷூ தயாரிக்கிற கம்பெனி, விமானங்கள் தயாரிப்பது மற்றும் அதனை ஆராய்ச்சி செய்வது, படிக்கிற பிள்ளைங்களுக்கு பலன், படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இன்று தமிழ்நாட்டுக்கு வராமல் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அந்த நிறுவனம் இங்கே வந்திருந்துச்சுன்னா அது சமம் நிறைய உப நிறுவனங்கள் தொடர்பாக வரும்னு சொல்கிறாங்க. திரு மாரிதாஸ் சொல்கிறார். அந்த நிறுவனம் எப்படி போணுச்சு? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் கீர்த்தனாவை, அமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். நம்மள்ட்ட தானே பேச்சுவார்த்தை முடித்தான். அடிடாஸ் ஷூ கம்பெனி நம்மள்ட்ட தானே வந்தான். எப்படி போனால் ஒரு அடிடாஸ் ஷூ கம்பெனிங்கிறது 1500 கோடிங்கிறது பிரச்சனை இல்லை சார். ஒரு ஷூ கம்பெனி இங்கே வந்துட்டா இந்த ஷூ தயாரிக்கிற ஹப்பாக தமிழ்நாடு உருவாகும். ஏன்னா இங்கே லெதர், உயர்தரமான லெதரை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ராணிப்பேட்டையிலையும் வேலூர் பகுதிகளிலும் நிறைய இருக்கின்றன. அப்போ அவனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இங்கே கிடைக்கும். உற்பத்தி ஸ்தாபனம் இங்கே வைக்கிறப்ப அவனுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் பல நிறுவனங்கள் இதை போல் வரும். அதுதான் நம்ம மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கும் நமது ஜிடிபி உயர்வதற்கும் நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கும் நமது வரிவாய் உயர்வதற்கும் அதுதானே காரணமாக இருக்கும். நீ ஆட்சிக்கு வந்து 30 நாளில் 4 நிறுவனத்தை ஆந்திராவுக்கு விரட்டிவிட்ட, ஒன்றை தூக்கி ஒரு வீடியோ வெளியிட்டால், ஒன்றை தாக்கி ஒரு ட்விட்டு போட்டால், ஆந்திராவுடைய திரு மாண்புமிகு சந்திரபாபு நாயுடைய மகன் வந்து அதற்கு வந்து நாங்கள் கீர்த்தனாவுக்கு ஆதரவாக நிற்போம்னு ட்விட் போடுறாரு. ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் என்னான்னு கேட்குறாரு மாரிதாஸ். புரியுதுங்களா? நீ இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியை இங்கே நடத்திக்கிட்டு நீ மற்றவங்களெலாம் கேள்வி கேட்கவே கூடாது. இது வந்து இதே நிலை தான் திமுக ஆட்சியில் நடந்துச்சு. திமுக ஆட்சியில் என்னத்தை செஞ்சு கிழிச்சுட்டாங்க. இங்கே உற்பத்தி ஆகிறத வந்து பிற மாநிலங்களுக்கு கொடுக்குறதா வந்து திமுக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே வந்து தாவேக்காவும் தொடருதுன்னா அப்போ 2 பேருமே வந்து அந்த பொருளாதார ஈட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த தொழில் உற்பத்தி, அந்த தொழில்துறைகளை உருவாக்குறதுலையும் ஒரே நிலைப்பாடோடு இருக்காங்களா? தப்பு செய்கிறதுல ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக செயல்படுவதில் ஒரே மாதிரியாக இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வரீங்க என் வீட்டுக்கு, தம்பி டேக் ஓவர் ஷீட்னு சொல்கிறேன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? உட்கார்ந்து சீட்டில் உட்காருவீங்களா? டேக், எடு, யுவர், உன்னுடைய சீட்டு, இருக்கை, நாற்காலி அப்படி தூக்கி தள்ள வச்சுட்டு வீட்டுக்கு போவீங்களா? டேக் ஓவர் ஷீட்னா அதை தனித்தனியாக அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இது உன்னுடைய சீட்டு எடுத்துக்கன்னு தானே அர்த்தம். என்னுடைய சீட்டை நீ எடுத்துக்க சொல்லிட்டு எடுத்துக்க நான் வீட்டுக்கு போகிறன்னு போவீங்களா? அப்படி தான் மத்திய அரசாங்கத்தை யூனியன் கவர்மெண்ட் என்று அழைப்பதை ஒன்றிய அரசு என்று சொல்வதும். திமுக தானே இந்த காயினேஜை உருவாக்குனாங்க. எப்போ உருவாக்குனாங்க? அவங்க தேர்தல் அறிக்கையிலே மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு 100 இடத்துல சொல்லியிருக்காங்க. ஜெயிச்சு வந்ததுக்கு 2021 ஜெயித்து வெற்றி பெற்று வந்த பிறகு, பதவியேற்ற பிறகு அடுத்த நாள்லேருந்து ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்லி பிரதமர் மோடியை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்வதாக நினைத்து கொண்டு இந்தியாவை கேவலப்படுத்தக்கூடிய செயலை செய்தார்கள் ஒன்றிய அரசு. ஒன்றியம்னா என்ன? பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினால் ஒன்றிய அரசு. இந்தியா அந்தப்பட்ட நிலைப்பாட்டிலே இல்லையே. இந்தியாவா பல மாநிலங்களை நிர்வாக ரீதியாக நிர்வாக வசதியாக பிரித்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நினைச்சா தமிழ்நாட்டை 3 மாநிலமாக பிரிக்க முடியும். தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா ஒரு மாவட்டத்தை 4-3 பிரிக்க முடியும். புரியுதுங்களா? அப்புறம் எப்படி இது ஒன்றிய அரசாகும்? ஸோ இந்த குன்றிய மனம் படைத்தவர்கள் தான் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுமார்கள். அதையே தான் இவர் பயன்படுத்துகிறார். அவங்க நீட்டு வேண்டாமாங்க, இவங்க நீட்டு வேண்டாமாங்க, அவங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலாமாங்க, இவங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலாமாங்க. ஸோ திமுகவினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் தாவேக்கா. இதில் இது நல்லா தெரிஞ்சுக்க சார். எங்களை தான் அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஜோசப் யாரை சொன்னார்? எங்கள் கொள்கை எதிரி நாங்கன்னு சொல்லிட்டாங்க. அரசியல் எதிரி மட்டும்தான் திமுக. அரசியல் ரீதியாக நாங்கள் எதிர்த்துக்கிட்டு அவனை நான் ஜெயிப்பேன், என்ன நான் ஜெயிப்பேன், நீ ஜெயிப்பேன். இந்த வடிவேலு சத்யராஜ் ஒரு படத்தில் காமெடி பண்ணுவாங்க கோவை சார்லாட்ட. நானும் அவனுக்கு காலேஜ் நேரிலேருந்து அப்படி தான், அவன் என்ன அசிங்கமாக திட்டுவான், நான் அவனை அசிங்கமாக திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் பேசுவார் கோவை சார்லாவை. அப்படி தான் திமுகவும் தாவேக்காவும். இல்லை, நீங்கள் இப்போ 2 பேரை குறிப்பிட்டு சொன்னீங்க, டிவிகே டிஎம்கே 2 பேரை குறிப்பிட்டு சொன்னீங்க. இந்த டிஎம்கே ஆட்சியில் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாலும் அந்த 5 ஆண்டுகள் முடிவும் பாரத பிரதமர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்தார். அதே மாதிரி டிவிகே வந்து ஆரம்பத்தில் வந்து கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னாலும் இப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த கொள்கை எதிரியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத சூழல் நம்ம பார்க்குறோம். கூடவே வந்து சில கட்டுப்பாடுகளுடன் ஒன்றிய அரசின் செயல்பாடுகளை நாங்கள் ஏற்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லிட்டு தான் இருக்கார். அப்போ வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து இங்கே திமுகவாக இருந்தாலும் சரி, டிவிகேவாக இருந்தாலும் சரி, கட்டுப்பட்டு ஒரு சுமூகமான சூழலில் போகணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களா? சுமூகமான சூழலில் போகிறதா தான் எனக்கு தெரியல சார். அவங்க வந்து திமுக எப்படி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பது தான் நமது கொள்கை லட்சியமாக வைத்திருந்தால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு காயினேஜை இங்கே உருவாக்குனாங்களோ அதே நிலைப்பாட்டில் தான்
திரு முதலமைச்சர் ஜோசப்பும் இருக்கிறார் என்பது என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு. வாய் வார்த்தைக்காக அங்கங்கே ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். அப்படி ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ஒன்று இந்திய அரசு என்று அழைக்க கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது மத்திய அரசு என்று அழைக்க கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது கலைஞர் அழைத்தது போல், கருணாநிதி அழைத்தது போல நடுவண் அரசு என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றிய அரசு என்று கூறுவதால் பிரதமர் நரேந்திர மோடிக்கோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோ நீங்கள் இழிவுபடுத்தவில்லை, நீங்கள் இழிவுபடுத்துவது இந்திய திருநாட்டை. அதை மாற்ற சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த திமுக விட்டு சென்றதை இப்போ தாவேகா தொடருது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் எந்த ஒரு தொடரும் பாஜக கூட இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே வந்து டிவிகே சார்ந்த அமைச்சர் நிர்மல்குமார் வந்து இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆளுநர் வந்து இன்னும் ஒப்புதல் அளிக்கலை. இதுக்கு காரணம் திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க, அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. திருமாவளவன் தேர்தல் பரப்புரையில் சொன்னார், ஆர்எஸ்எஸ்ஸின் பெற்றெடுத்த குழந்தை தான் ஜோசப் விஜய்னர். அதற்கு நிர்மல்குமாரை பதில் சொல்லிவிட்டு இந்த குற்றச்சாட்டை நிர்மல்குமாரை வைக்க சொல்லுங்கள். தேர்தல் பரப்புரையில் சொன்னார் ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை தான் டிவிகே. இன்னைக்கு அதே திருமாவளவனுடைய 2 எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டில் தான் உங்கள் ஆட்சி நடக்குது. தில் இருந்தால், நேர்மை இருந்தால், திராணி இருந்தால், உண்மை இருந்தால், நெஞ்சில சத்தியம் தர்மம் அறம் இருந்தால் நிர்மல்குமார் அவர்கள் இதற்கு பதில் கூறிவிட்டு, இதற்கு திருமாவளவனை கண்டித்து விட்டு, இதற்கு திருமாவளவனுக்கு பதில் சொல்லிவிட்டு இந்த குற்றச்சாட்டை வைக்க சொல்லுங்கள். உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.